அண்மை செய்தி சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சியானது நடைபெற்று வருகிறது. அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சியானது நிறைவு மற்றும் பணி ஆணைகள் வழங்குதல் விழாவானது நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்து நிறைவு செய்தவர்களுக்கு பணி ஆணை வழங்குதல் விழாவானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் NTTF நிறுவனத்தின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்து பன்னாட்டு மற்றும் இந்திய முன்னணி நிறுவனங்களால் நேர்முக தேர்வுகள் நடத்தப்பட்டு பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 146 பழங்குடியின இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக இந்த இளைஞர்களுக்கு ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வழங்கி வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் கல்வி அறிவு மற்றும் சமூக பொருளாதார நிலையினை உயர்த்தி அவர்களது வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தும் வகையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் மற்றும் விடுதி கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள கள்ளக்குறிச்சி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, நாமக்கல், திருச்சி மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ள பழங்குடியின சமூகத்தை சார்ந்த பட்டப்படிப்பு, பொறியியல், தொழில்நுட்ப கல்வி, ITI படித்து வேலையில்லாமல் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி சமூகத்தில் உயர்ந்த நிலையில் வாழ தமிழ்நாடு அரசின் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் திட்டம் வகுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அதன் மூலம் பயிற்சி முடித்த 146 இளைஞர்களுக்கு தற்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் அந்த பணி நியமன ஆணை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் திறமைகளின் அடிப்படையில் பிரிவில் 67 இளைஞர்களும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பிரிவில் 79 இளைஞர்களும் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகிறார். பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்ட 146 இளைஞர்களில் 106 பேர் ஆண்களும் மற்றும் 40 பேர் பெண்களும் ஆவார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளர் லட்சுமி பிரியா உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகள், அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.